ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக தாங்க மாவு ஓட்டுவோம். இன்றைக்கி பணியாரத்துக்காக தோசை மாவு எடுத்து வெளியே வச்சு தோசை மாவும் புளிச்சிருச்சு. பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதோட கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சிருந்த கேரட்டையும் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எடுத்து வச்சிருந்த மாவோட நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு பணியாரக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி நம்ம கலக்கி வச்சிருந்த மாவை அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுட்டு இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான். கார சட்னியுமே நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சூடான பணியாரம் கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னியோடு தொட்டு சாப்பிடும் போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்